புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திலிருந்து பிரதமருடைய அந்த ஹெலிகாப்டர் புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட பிரதமர் பயணிக்கும் பொழுது 3 ஹெலிகாப்டர்கள் அடுத்தடுத்து பறந்து செல்லும். அவருடைய பாதுகாப்புக்காக 2 ஹெலிகாப்டர்களும் செல்லும். பிரதமருடைய அந்த வழக்கமான ராணுவ ஹெலிகாப்டரான சாம்பல் நிறம் கொண்ட ஹெலிகாப்டர் திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தை பிரதமர் சென்றடைய இருக்கின்றார். கங்கை கொண்ட சோழபுரத்திலே பிரதமர் தரையிறங்கிய பிறகு அவருக்கு அங்கும் உற்சாகமான ஒரு வரவேற்பினை வழங்க இருக்கின்றார்கள். அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த பாஜகவின் நிர்வாகிகள் ஏராளமான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். அரசு விழாவாக நடைபெறக்கூடிய இந்த முப்பெரும் விழாவிலே பிரதமர் பங்கேற்க இருக்கின்றார். அதற்காகத்தான் இந்த பயணத்தை 2 நாள் பயணமாக தமிழகத்திற்கு மேற்கொண்டிருக்கின்றார். கங்கை கொண்ட சோழபுரத்தை இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் சென்றடைந்து வருவார். ஹெலிகாப்டரிலே திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் இருந்து பிரதமர் புறப்பட்டு இருக்கின்றார். பிரதமர் வரக்கூடிய வழி எங்கும் ஏராளமான பாஜகவினர், அதிமுகவினர் திரண்டு நின்று பிரதமருக்கான வரவேற்பினை வழங்கியிருந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். பிரதமர் இந்த பயணத்தை நிறைவு செய்து கொண்டு இன்று பிற்பகலுக்கு பிறகு டெல்லிக்கு புறப்பட இருக்கின்றார். டெல்லி சென்றடைந்த பிறகு வழக்கமான தன்னுடைய அரசு பணிகளையும் பிரதமர் டெல்லியில் இருந்தவாறு மேற்கொள்ள இருக்கின்றார். இந்த 1 வார கால பயணம் தமிழ்நாட்டின் மூலமாக பிரதமருக்கு நிறைவு பெறுகின்றது. உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளோடு ராஜதந்திர ஒப்பந்தங்களை எல்லாம் நிறைவு செய்து கொண்டு பிரதமர் வருகை தந்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.